Hi everyone, welcome to our channel. It's Learn Daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் லெசன்ல இருந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்க்க போற சம் 39. ஸோ ரொம்ப முக்கியமான சம் இல்லை, ஒன் வேர்ட்ஸ்க்கு கேட்கலாம். சரியா? Calculate the angle theta subtended by the two adjacent wooden spokes of a bullock cart wheel as shown in the figure. Express the angle in both radian and degree. என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லக் கார்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரே ஒரு வீல் மட்டும் வரைவோம். இதில் டோட்டலாக 12 ஸ்போக்ஸ் இருக்குது. அதான் நடுவில் இப்படி கம்பு கம்பாக இருக்கும்ல, அது டோட்டலாக 12 இருக்குது. ஸோ 4, 6, 8, 10, 12 இது மாதிரி 12 இருக்குது. ஸோ ஈவனாக ஒரே மாதிரி டிஸ்டன்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதில். சரியா, நான் ஏற்க மாதிரி போட்டிருக்கேன். ஸோ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா, 12 ஸ்போக்ஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்குது. சரியா? ஸோ இப்போது இதில் இந்த ஒரு இதோட இந்த 2 ஸ்போக்ஸ்க்கு நடுவில் இருக்க ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. அதை ரேடியன்லேயும் சொல்லணும், டிகிரிலேயும் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் ஸ்போக்ஸ் பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. இது ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் என்னது, டோட்டலாக எல்லாமே சேர்த்து 360 டிகிரி. அப்போ அந்த 360 டிகிரியை இந்த ரெண்டும் எப்படி ஷேர் பண்ணுதுன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போது ஒரு ஸ்போக்குக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ தீட்டா ஈக்குவல் டு சர்க்கிளுக்கு 2π, டோட்டலாக 12 ஸ்போக்ஸ் இருக்குது. கேன்சல் பண்ணிங்கன்னா 6. ஸோ π/6. ஸோ இதுதான் என்னது ரேடியனில் ஆன்சர். சென்டரில் ரேடியனில் அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்றது. ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி தெரியும் π ஈக்குவல் டு 180 டிகிரி. ரேடியனில் உள்ளதை டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும், 180/6 கேன்சல் பண்ணிங்கன்னா 30 வரும். 30 டிகிரி. ஸோ இது தீட்டாவோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரி, இது தீட்டாவோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியன். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இதில் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்போக்ஸோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ மேக் பண்ணுது அந்த வீலு 2π. ஸோ அது போக 2 ஸ்போக்ஸ் நடுவில் இருக்க ஆங்கிள் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்போக்கு எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுன்றதை தீட்டா ஈக்குவல் டு 2π அந்த 12ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணிங்கன்னா π/6 ரேடியன் வருது. அந்த ரேடியனை நீங்கள் தீட்டா கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அதுக்கு ஃபார்முலா π ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஒன் வேர்ட்ஸில் கேட்க தான் சான்சஸ் இருக்குது. ஸோ இது நம்மளுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம அது மட்டும் போகலை, சம்ஸ் மட்டும் போடலை. அது போக லெசன் வீடியோஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸும் சிலதுக்கு போட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அடுத்து போக கொஷின் பேப்பர்ஸ், அந்தந்த இயர் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அது போக மாடல் கொஷின் பேப்பர்ஸ், பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் சொல்கிற கொஷின்ஸை படித்தாலே போதுமானது, உங்களால் கண்டிப்பாக சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. இன்றைக்கி தான் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.